Bismillahirrahmanirrahim. Rabbi zidni ilma warzuqni fahma Rabbi shrahli sadri wa yassirli amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் தஜ்வீத் வகுப்பை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னை பற்றி சிறியதொரு அறிமுகம் தரலாம் என நினைக்கின்றேன். நான் 2003ஆம் ஆண்டு அல் இல்ம் அசோசியேஷன் என்னும் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு நடாத்தி வருகின்றேன். 18 வருடங்களாக அல்ஹம்துலில்லாஹ் அது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இது ஒரு இலாப நோக்கமற்ற ஒரு நிறுவனமாகும். இது சேவைகளையே கருத்தில் கொண்டு அதை ஒரு இலக்காக வைத்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு பல துறை சார்ந்த கற்கை நெறிகள் நடாத்தப்படுகின்றன. அதில் முதலாவது அல் இல்ம் இஸ்லாமிக் ஸ்கூல், அதாவது சிறுவர்களுக்கான குர்ஆன் மதரசாவாக நாங்கள் ஆரம்பித்தோம். தற்போது வரை அதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கற்று வெளியாகியுள்ளார்கள். பாடர் வகுப்பு ஆண்டு ஒன்றில் அவர்களை இணைத்து 4 வருடங்கள் எமது கற்கை நெறி முடித்து வெளியாக்குகின்றோம். அந்த கற்கை நெறியில் குர்ஆன், ஹிஃபுல், ஹதீஸ், ஈமானியாத் என்ற சிறிய மாணவர்கள் என்ற வகையில் அவர்கள் கட்டாயமாக உறுதியான ஈமானை பதிக்க வேண்டும் சிறு வயதில் என்பதற்காக ஈமானோடு தொடர்பட்ட ஒரு பாடத்திட்டம். அடுத்து இபாதா நாங்கள் அவங்களுக்கு தொழுகை கூட சரியாக பயிற்சி மதரசாவிலேயே பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கு அவங்களுக்கு தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் அவங்களுக்கு ஒழுங்குபடுத்துகின்றோம். அதேபோல் அரபிக், சந்தர்ப்ப துவாக்கள், சீரா போன்றன, அதாவது குர்ஆனை நல்ல தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதக்கூடியவாறு சில மாணவர்கள் ஒரு ஜுஸ் வரை ஹிஃபில் பண்ணுவார்கள். இவ்வாறான அந்த 4ஆம் ஆண்டு வரையும் அவர்களுக்கு பொருத்தமான அவர்கள் வயதிற்கு ஏற்ப இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் தற்போது சென்ற வருடத்திலிருந்து நாங்கள் அதனை ஆண்டு 3 டிசம்பரில் வெளியாக்குவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். காரணம், எங்களுக்கு 18 வருட அனுபவத்தில் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதற்கு அருள் புரிய வேண்டும். அடுத்ததாக அல் இல்ம் அஹதியா ஸ்கூல், அடுத்தது அல் இல்ம் ப்ரீ ஸ்கூல் பாலர் பாடசாலை என்று நடைபெறுகின்றது. அடுத்து இஸ்லாமிக் கோர்சஸ், பல கோர்சஸ் நடக்கிறது. அதை நான் எல்லாம் தெளிவாக போடவில்லை. இதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் நடாத்தினார்கள். மேலும் சைக்காலஜி கோர்ஸ் நடாத்தப்பட்டது. அதிலும் நிறைய ஆயிரக்கணக்கான மாணவிகள், தாய்மார்கள் நிறைய இதில் பயன்பெற்றார்கள். அவர்களுக்கான சர்டிஃபிகேட் வழங்கி அவர்களுக்கு இந்த கோர்ஸை உரிய முறையில் நாங்கள் நடத்தினோம். அடுத்ததாக பப்ளிக் ஸ்பீக்கிங் மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. லைஃப் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ், சிங்கள போன்ற பல தரப்பட்ட கற்கை நெறிகளை வடிவமைத்து இதுவரையும் அவர்களுக்கு நடத்தி வருகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பெண் என்னும் ஒரு மேகசின் வெளியிட்டோம். அது மாத சஞ்சியாக, மாத இதழாக வெளிவந்து கொண்டு இருந்தது. காலப்போக்கில் அதனை நாங்கள் ஒரு பத்திரிகையாக வெளியிட்டோம். எங்களது மதரசா பாடத்திட்ட நூல்கள் நாங்களாக தயாரிக்கப்பட்டு அதனை நடாத்துகின்றோம். அது வெளி இடங்களுக்கும், அதாவது இலங்கையிலும் வெளிநாட்டில் கட்டார், ரியாத் போன்ற நாடுகளிலும் இலங்கையிலிருந்து அங்கு தங்கி வாழ்பவர்கள் மதரசா நடத்துகின்றார்கள். எங்களது பாடத்திட்ட நூல்களை கொண்டு சென்று அங்கு மதரசா நடாத்துகின்றார்கள். அதே போல் இலங்கையில் பல இடங்களில்
அக்குர்ணை, கம்பளை, கெலியோயாவில் சில இடங்கள், மாத்தளை, வரக்காப்புலம், மாவனல்ல, குருநகல், கொழும்பு போன்ற இன்னும் பல ஊர்களில் பல மதர்சாக்கள், ஒரு 2-3 மதர்சாக்கள் அவ்வாறு எங்களது பாடத்திட்டத்தின் மூலம் நடாத்தப்படுகின்றன. அடுத்து சில அரபு புத்தகங்கள், சந்தர்ப்ப துவாக்கள், ஹதீஸ் புத்தகங்களை சில சர்வதேச பாடசாலைகள் அவர்கள் ஒரு பாடத்திட்ட நூலில் ஒரு பகுதியாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நாங்கள் அல் மெர்சி ரிலீஃப் என்ற ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், உதாரணமாக சொல்ல போனால் சமூக சேவைகள் செய்யும் ஒரு நிறுவனமாக செயற்பட்டு வருகின்றோம். அது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதோடு சில அவங்களோட கல்வி, மின்சாரம் போன்ற சில ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து அதற்கான உதவிகள் செய்து வருகின்றோம். அது எமது முதலாவது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மூதூர் பிரச்சனையின் போதுதான் அதனை ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு குழு சென்றோம். அங்கு பெண் வைத்தியர்கள், ஆண் வைத்தியர் இவர்களை அழைத்து கொண்டு சென்று அவ்விடத்தில் அவர்களுக்கான சில தேவைப்பட்ட விடயங்களை செய்து அந்த அந்த கட்டத்தோடு தான் எங்களது இந்த அசோசியேஷன், வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக இந்த நிறுவனம் முழுமையாக பெண்களினால் தான் நடாத்தி செல்லப்படுகின்றன 18 வருட காலமாக. அல்ஹம்துலில்லாஹ் பல சவால்களுக்கு மத்தியிலும் இன்று வரையும் வெற்றியோடு நடைபெற்று வருகின்றது. அதற்கு அறிவையும் ஆற்றலையும் அளித்த அல்லாஹ்வுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இதற்கு பெரிதும் வெற்றி அளிப்பதற்கு துணை நின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எனவே நான் இதை சுருக்கமாக முடிக்க யோசிச்சிருக்கிறேன், எங்களுக்கு பாடத்தை நடத்த வேண்டும் என்பதனால். உண்மையில் இதற்கு அத்திவாரம் இடுவதற்கு எனக்கு ஒரு உந்து சக்தியையும் எனது ஆசிரியராகவும் எனக்கு பக்கத்துணையாக இருந்த எனது கணவருக்கு முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் எனது பிள்ளைகள், உண்மையில் 2003ஆம் ஆண்டு நான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது எனது பிள்ளைகள் ஓரளவு சிறியவராக இருந்தாலும் எனது துறைக்கு என்னை ஊக்குவித்தது அவர்களும் தான். ஏனென்றால் அந்த நேரம் எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று இயக்க தெரியாது, லேப்டாப் ஒன்று இயக்க தெரியாது. இந்த மாதிரி சில விடயங்கள் மும்முரமாக இருந்து பிரிண்டர் கொண்டு அதிலிருந்து எனக்கு எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்றிருந்து எல்லா இதுக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒத்துழைப்புகள் எல்லாம் எனது பிள்ளைகள் எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்து எனக்கு செய்த விஷயம் எனக்கு மிச்சம் சந்தோஷமாக இருக்கிறது, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. நான் இந்த நிலைக்கு வார்த்தைக்கு அவர்களும் பெரிய ஒரு துணை புரிந்தார்கள். எனவே அடுத்தபடியாக எனது நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் நிறுவனம் பல கட்டங்களிலும் பல சவால்களுக்கு பின்னும் முன்னேற்றம் அடைந்து வந்திருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இன்னொன்றும் சொல்கிறேன். இந்த முன்னேற்றத்துக்கு இன்னும் பலர் காரணமாக இருந்திருந்தார்கள். இந்த துறைக்கு பொருத்தமா என்னை வடிவமைத்த பெற்றோருக்கும் இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தவருக்கும். அதே போல் எனது கணவரின் தாய் மிகவும் தியாகத்தோடு அவரை உருவாக்கிய நாள், நானும் அதனால் பயனடைந்து சமூகத்துக்கும் பயன் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் எனக்கு ஆகி தந்திருக்கிறான். அதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் என்னோடு முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், என்னோடு இணைந்து செயலாற்றும் எனது செயலாளர் ஓய்வு பெற்ற மௌலவியா ஆசிரியை MS வர்துனிசா அவர்களும் நானும் ஒன்றிணைந்துதான் 18 வருடமும் இதனை நடத்தி கொண்டு செல்கின்றோம். அந்த வகையில் அவரது பங்களிப்பும் பாரியது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், 18 வருடங்களாக நடத்தி செல்லும் ஒரு நிறுவனம், அதுவும் பல துறை சார்ந்த நிறுவனம், துறை சார்ந்த விடயங்களை செய்யும் ஒரு நிறுவனம். அந்த வகையில் பெண்கள் என்னோட நிறைய
ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்கள் ஆசிரியர்கள், மௌலவியா ஆசிரியர்கள், எனது ஆபீசர்ஸ், அலுவலகத்தில் இருப்பவர்கள், இவர்களின் சேவையும் அளப்பரியது. பொதுவாக நிறைய ஸ்டாஃப் ஆசிரியர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் ஒரு இது ஒரு வளமை. பெண்கள் என்ற வகையில் திருமணம் முடித்து அடுத்தது பிள்ளை பேர்களுக்கு இப்படி லீவ் எடுப்பார்கள், விலகி போவார்கள். அப்படி ஒரு குரூப்பும் இருக்குதுதான். என்றாலும் என்னுடன் தொடர்ந்து 18 வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 15 ஆசிரியர்கள் என்னுடன் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்கள் வரும்போது ஒரு மாணவியாக ஒரு ஆசிரியராக இருந்தால் தற்போது அவர்களுக்கு 2-3 பிள்ளைகளோட தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கின்றார்கள். அதே நேரம் அவர்களுக்கும் எங்களது நிறுவனத்தின் மூலம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களாகவே சொல்கிறார். டீச்சரும் இங்க வந்தது பிறகு நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம், நிறைய அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் நிறைய கற்று நல்ல ட்ரெயின்டாவி நல்ல அனுபவசாலியாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் இதனால் பெரிய ஒரு நன்மையொன்று ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கும் நன்றி தெரிவித்து அல்ஹம்துலில்லாஹ் இதன் தொடர் இன்னும் இதனை விட சிறப்பாக அமைய வேண்டும் என நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என கேட்டு எங்களது பாடத்துக்கு வருவோம். அல் குர்ஆனோடு முஸ்லிம்களுக்குள்ள தொடர்பு. அதாவது இதுல 4 கட்டங்களாக நாங்கள் இன்று இதை படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக அல் குர்ஆனோடு முஸ்லிம்களுக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், தஜ்வீத் கலையை கற்பதன் அவசியம், எழுத்துக்கள் பிழையாக உச்சரிக்கப்படுவதால் ஏற்படும் கருத்து மாற்றங்கள், அடுத்து மஹ்ரஜ் எழுத்து உச்சரிப்பு முறை. இந்த 4 தலைப்பையும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனோடு முஸ்லிம்களுக்கு உள்ள தொடர்பை அல் குர்ஆனும் சுன்னாவும் எப்படி முன்வைக்கின்றது. அதாவது நீங்களும் அறிந்த விடயம், அல் குர்ஆன் தஜ்வீத் அமைப்பில தான் இறக்கப்பட்டது. தஜ்வீத் அமைப்பில இறங்கியது. இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கப்பட்ட அதே குர்ஆன் தஜ்வீத் அந்த ஒழுங்கில் இறக்கப்பட்ட குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்களும் கற்றுக்கொண்டார்கள். எனவே இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னா வழிமுறையாகும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது அந்த தஜ்வீத் அமைப்புல தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்களும் அந்த ஒழுங்கில் தான் கற்று வந்தார்கள். எனவே இது தொடர்ந்து நாங்களும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்ததாக தஜ்வீத் கலையை கற்பதன் அவசியம். ரெண்டாவது தஜ்வீத் கலை எப்படின்னு சொன்னா, தஜ்வீத் கலை படிக்கிறது ஃபர்லு கிஃபாயா. அதனை ஓதும் போது ஒவ்வொரு முஸ்லீமும் அதனை கடைபிடிப்பது ஃபர்லு ஐன் அப்படின்னு உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். தஜ்வீத் சரியாக ஒரு அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் பேராவது நன்றாக தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். ஃபர்லு கிஃபாயா அப்ப கட்டாயம் தெரிந்து இருக்க வேண்டும். அடுத்தது மற்றவர்கள் கட்டாயம் அதை படித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப படிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும் வகையில் இது அமைந்திருக்கின்றது என்று கேட்டால் அது ஃபர்லு ஐன் ஆகின்றது. எனவே குர்ஆனை சரியாக முறையாக ஓதுவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்துகின்றது என்பதைத்தான் இது காட்டுகின்றது. அதனை கடைபிடிக்காது ஓதுவது பாவமாகும். எனவே உங்களுக்கு தெரியும், அதை நீங்க பின்னால் இதை படிக்கிற நேரம் விளங்குவீங்க. அது பிழையாகிற நேரம் எவ்வளவு கருத்துகள் பிழையாகிறது. அது ஒரு பாவமான செயலாகத்தான் சொல்ல வர விஷயம் என்ன, அல் குர்ஆனை மிக சரியாக திருத்தமாக ஓதுவீராக. சூரா முஸம்மில் 4வது வசனத்துல எங்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், எங்களுக்கு குர்ஆனை சரியாக திருத்தமாக ஓதும்படி எச்சரிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த வகையில் தஜ்வீதை முறையாக கற்று
அதன் அடிப்படையில் அல் குர்ஆனை அழகாக ஓதுமாறு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இக்கருத்தை வலியுறுத்தும் ஹதீஸ்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றை மட்டும் கீழே தருகின்றோம். யார் அல் குர்ஆனை மிக அழகாக ஓதவில்லையோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது சஹீஹ் புகாரி, முஸ்லிம் கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த ஹதீஸலோ குர்ஆனா இருந்தால் பொதுவாக எல்லாருமே இதை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த குர்ஆனை படிச்சு கொள்றதுக்கு அதுகளை விளங்கி கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். எனவே உங்களுக்கு இந்த குர்ஆன் ஆயத்து சொல்றது, இந்த ஹதீஸ் சொல்றதையும் எடுத்து உங்களுக்கு விளங்கும். இது நிறைய ஈக்குது. குர்ஆன்ல சொல்லப்பட்டு நிறைய ஹதீஸ் சொல்லிக்குது. இன்னும் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி அழகாக திருத்தமாக சரியாக ஓதுங்கன்னு சொல்லி நிறைய என்றாலும் நாங்கள் இரண்டிலிருந்து ஒரு உதாரணத்தை இங்க எடுத்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எம்மை இதன் அடிப்படையில் இந்த நோன்பு காலத்திலாவது சரியாக ஓதுவதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல் குர்ஆனோடு முஸ்லிம்களுக்கு உள்ள தொடர்பை குர்ஆனும் சுன்னாவும் இங்கு என்ன சொல்கின்றதுன்னு பார்ப்போம். அதாவது இதனை அல் குர்ஆன் சுன்னா 3 வகையில் இதனை விளங்கப்படுத்துகின்றது. எப்படி என்றால், முதலாவது அல் குர்ஆனை ஆராய்ந்து படித்தல். கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் உங்களுக்கு தெரியும், உலக மக்களுக்கே அல் குர்ஆன் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டது. எனவே ஒரு வழிகாட்டியாக வந்த ஒரு நூல் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எங்களோட வழிகாட்டி அதுல தான் தேட வேண்டும். எனவே உங்களுக்கு தெரியும், முதலாவது இறங்கப்பட்ட ஆயத்தும் எக்ர வாசிப்பீராக. எனவே வாசித்தால் தான் விளங்கும், எங்களுக்கு குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். எனவே நாங்கள் துரதிருஷ்டவசமாக குர்ஆனை விளங்கிக் கொள்றதற்கு முயற்சிக்காமல் ஓதிட்டு அதை மூடி வைக்கிற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கோம் பெரும்பான்மையானவர்கள். என்று சொன்னால் எங்களுக்கு அதோட முக்கியத்துவம், அதை படிக்கணும் என்ற ஆர்வம் ஒரு காலத்தில் இல்லை. தற்போது இந்த குர்ஆன் விளக்கம், தப்சீர், அதாவது அதற்கான வகுப்புகள், நூல்கள் இருக்கின்றது. எங்களுக்கு படித்துக் கொள்வதற்குள்ள சந்தர்ப்பம் இப்போது இருக்கின்றது. எனவே நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வழிகாட்டியாக வந்த நூலை நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு இரவில் ஓதி விட்டு மூடி வைப்பதற்கல்ல, எங்களுக்கு வழிகாட்டப்பட்டுள்ள விடயங்கள் என்ன, அது எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நாங்கள் குர்ஆனை படிச்சு விளங்கி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படை எங்களுக்கு. எனவே அது முதலாவதும் இல்லை, 2வதும் இல்லை, 3வது இடத்துக்கும் இல்லாத ஒரு நிலைமையில ஆரம்பத்தில் இருந்தோம். இப்ப சற்று அது ஒரு விழிப்புணர்வு பெற்று வருகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் நான் இதை பத்தி மிச்சம் விரிவுபடுத்தி கொண்டு போகல, எங்களோட பாடம் வேறுன்றதுனால நான் இங்க விளங்கப்படுத்த வரேன். குர்ஆன் முஸ்லிம்கள்ட்ட எதிர்பார்க்கிற விடயம் குர்ஆனை நாங்க கட்டாயம் விளங்கி நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே எங்களுக்கு அதுக்கு முதலாவது பிரச்சனை இருக்கிறது, அரபு தெரியாது. அப்ப அரபு தெரிந்தால் எங்களுக்கு அதை குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும். அது ஒரு நாங்க அஜமீல் என்ற வகையில் அந்த அரபுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குறைவு என்பதனால எங்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அடுத்தபடியாக உண்மையில் அரபு தெரியுமாக இருந்தால் இந்த மஹ்ரஜ்னு ஒரு எழுத்து உச்சரிப்புன்ற ஒரு சப்ஜெக்டே இருக்காது. என்றால் அரபு நல்லா தெரியுமா இருந்தால் எங்களுக்கு ஹரக்கத் மாறுறதுக்கு ஏற்ப கருத்துக்கள் மாறுறது விளங்கும். எனவே அந்த அடிப்படை அரபு ஒன்று இல்லாதன் காரணமாக எங்களுக்கு அதுலேயும் பிரச்சனை இருக்கின்றது. அதை விளங்கிக் கொள்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதற்கும் முயற்சிப்போம். நாங்கள் குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக. 2வது அதனை மனநமிடல். அவங்களுக்கு தெரியும் மனநமிடல், அதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு இவ்வளவு நன்மை இருக்கின்றது. மனநத்துக்காக ஸ்பெஷலா
சில நன்மைகள் இருக்கின்றது. அதே நேரம் குர்ஆனை பாதுகாக்கும் ஒரு ஒழுங்காகவும் குர்ஆன் மனதிடுதல் இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதையும் இங்கு வலியுறுத்திக்குது. அதை மாணவர்கள் அதனையும் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து அழகிய முறையில் ஓதுதல், அதுதான் இந்த தஜ்வீத் முறையை குறிப்பிட்டிருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் அழகாக ஓத வேண்டும் என்பதையும் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வலியுறுத்தும் 3 விடயங்களாகும். அதாவது குர்ஆன் நாங்க விளங்கணும். முதலாவது குர்ஆன் என்ன எங்களுக்கு சொல்லிக்கு வழிகாட்டிக்குது என்றத. 2வது அதை மனனமிட வேண்டும். 3வது அழகிய முறையில் ஓத வேண்டும். 3வது இப்ப விடயத்துக்கு வருவோம். அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல என்னண்டா, அவங்களுக்கு இப்ப நான் தஜ்வீத் மஹ்ரஜ் அதில் அதை பேணி அந்த பிழைகள் ஏற்படாம நாங்க எப்படி ஓத வேண்டும் என்பதற்கான சில குர்ஆன் ஹதீஸ்களின் உதாரணங்கள் தந்தேன். ஆனாலும் தஜ்வீத் உங்களுக்கு ராகம், எழுத்துக்கள் சில சட்டங்களோடு அந்த ராக அமைப்புண்டு உருவாகுறதுதான் தஜ்வீத் என்றது. எழுத்து உச்சரிப்பு முதலாவது அதுதான் முக்கியம். என்னன்னு கேட்டா, நாங்க ஒரு எழுத்து பிழையாக்கினாலும் அதுல பெருமளவு முரண்பட்ட கருத்துக்கள் திரிவுபடுகின்றது. அந்த சொல்லே திரிவுபட்டு முரண்பட்ட கருத்தை தருகின்றது எங்களுக்கு. சில நேரம் அது பெரிய பாரிய வித்தியாசமாக அமையும். எனவே நாங்கள் ஒரு சில உதாரணங்களை, நிறைய எடுக்கவில்லை, ஒரு சில உதாரணங்களை மட்டும் இவ்விடத்தில் பார்ப்போம். அதுவும் நான் எடுத்துக்கிறேன். சின்ன சூறாக்கள், ஜுசு அம்மையிலையும் சிறிய சூறாக்கள்லையும் முழு வசனம் எடுக்கல, அந்த எழுத்து பிழையாக இருந்து கருத்து பிழையாகும் ஒரு சில சொற்களை மட்டும் எடுத்திருக்கின்றேன். அப்ப உங்களுக்கு அதனை பார்க்கும் போது விளங்கும். இவ்வளோ இந்த சின்ன சூறால சின்ன ஒரு சொல்லுல நாங்க இவ்வளோ ஒரு எழுத்து பிழையால கருத்து பிழையாக ஓதிக்கொண்டு போவோம் என்றால், ஒரு பெரிய சூறாவை ஓதும் போது, அடுத்த ஒரு ஜுசுவை ஓதும் போது, அடுத்த முழு குர்ஆனையும் ஓதும் போது எந்த அளவு பிழைகள் ஏற்படும் என்பதை உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். எனவே நான் எல்லாத்திலையும் நிறைய கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நாங்க இந்த நேரத்தில் இன்னொன்றையும் கவனத்தில் கொள்வோம். நோன்பு அண்மித்து வருகின்றது, நெருங்கி கொண்டு வருகின்றது. எனவே வளமை உங்களுக்கு தெரியும், வளமையாக எல்லாருக்கும் தெரியும், நோன்பு காலத்தை இபாதத்துடைய காலமாக பயன்படுத்துகின்றன. கூடுதலாக என்ன செய்வார்கள்? கூடுதலான தொழுவார்கள், ஓதுவார்கள், துவா கேட்பார்கள், சதக்கா ஜகாத் இப்படியான சதக்காக்கள் நிறைய செய்வார்கள். இப்படியான பண்புகள் கூடுதலாக அந்த பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு காலமாக அமைகின்றது. அதில் கூட நாங்கள் ஓதுறது பொதுவாக மற்ற நாள்களில் ஓரளவு தொடர்ந்து ஓதுவார்கள், ஓரளவு ஓதி தொடர்ந்து ஓதிக்கொண்டு போவார்கள் குர்ஆன். ஆனால் நோன்பு காலத்தில் அந்த ஒரு மாதத்திற்கும் சில பேர் ஒரு முறை குர்ஆன் ஓதி முடிப்பார்கள், 2 முறை ஓதுபவரும் இருப்பார்கள், அதுக்கு மேலே ஓதுபவர் இருக்கலாம். அடுத்த தொழுகையிலும் நிறைய சுன்னத்துக்களை தொழுவார்கள். அவங்களுக்கு தெரியும், கியாமுல்லைல் அப்படியான நிறைய தொழுகைகள் எல்லாம் கூடுதலாக தொழுவார். இதில் எல்லாத்திலையும் வருவது ஓதல் தான் முக்கியமா. குர்ஆனை ஓதுறது, தொழ போனாலும் நாங்க குர்ஆனைத்தான் கூடுதலாக ஓதுகின்றோம். மற்ற நேரங்களையும் குர்ஆன் ஓதி முடிக்கிறோம். இப்படியாக குர்ஆனோட தொடர்பு கூடன்றன. இன்ஷா அல்லாஹ் இதற்கு முந்தி நாங்க விடுபட்டு கொண்டிருந்த பிழைகளை திருத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நோன்புல இருந்தாவது நாங்க சரியான முறையில் ஓதி அதுக்கு அல்லாஹ்வால சரியாக எங்களுக்கு தரப்படுற கூலிகளை நிறைவாக நாங்க பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதே நேரம் அது எங்களுக்கு மட்டும் இல்லாம அடுத்தவர்களுக்கும் எத்தி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இது அடுத்த பரம்பரைக்கும் இது தொடர்ந்து போகக்கூடியவாறு. உண்மையிலே இந்த தஜ்வீத் என்பதை நாங்க விரிவுபடுத்தி, இதை இலகுபடுத்தி விரிவாக்கி சமூகங்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது எங்களுக்கு. அதற்கு ஒரு சந்தர்ப்பம் சரியான நேரத்தில் அமைந்தது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதனை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்கள், அடுத்தவர்களுக்கும் எத்தி வையுங்கள். நாங்கள் இப்போது அந்த விடயத்துக்கு வருவோம். எழுத்து பிழையாக உச்சரிக்கப்படுவதால் ஏற்படும் கருத்துக்கள். உதாரணமா பாருங்க,
சரி, இதுல பாருங்க, நான் சின்ன சூறாவைத்தான் எடுத்திருக்கின்றேன். உதாரணமா நாங்க தொழுகையில உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவோம். அதுல ஒவ்வொரு முதல் 2 ரக்காத்துகள்லையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். அதுக்கு பின்னர் ஒரு சூறா, ஏதாவது ஒரு சூறாவை ஓதுவோம். எனவே நாங்கள் சூறாக்கள் ஓதும் பொழுது ஒரு 10 சூறாக்கள் ஒரு நாளைக்கு ஓதக்கூடிய சந்தர்ப்பம் வருகுது. அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு சூறாலை விடுற பிழைய கொஞ்சம் பார்த்தால் எங்களுக்கு அடுத்தது புரிஞ்சு கொள்ள இயலும். உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாவை எடுத்து பாருங்க, சூரத்துல் இஹ்லாஸ். அதே நேரம் இங்கே தஜ்வீத் சட்டம் நீங்க பார்க்க வேணும். இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் வந்து வாரக்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து மஹ்ரஜ் தான், எழுத்து உச்சரிப்புகளை தான் நாங்க இங்கே சொல்றோம். அப்ப இத வந்து பா கா எங்கட தொண்டைக்குழியால வர மாதிரி உச்சரிக்க வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத். அப்ப நபியே கூறுவீராக, அவன்தான் அல்லாஹ், அவன் ஒருவன். எனவே அல்லாஹ் சொல்றான், நபியை கூறுவீராக அல்லாஹ் ஒருவன் என்று, அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் இங்க அந்த குல் ஹுவல்லாஹு என்ன பா அந்த நன்றாக உச்சரித்து ஓதாவிட்டால் சர்வசாதாரணமாக நீங்களும் கண்டிருப்பீர்கள், கண்டு கொண்டிருப்பீர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுவது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதினால், நபியே சாப்பிடுவீராக, அவன்தான் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன். அப்ப நீங்க இதுல பொருள் வித்தியாசத்தை நமக்கு விளங்கிக்கும். என்ன, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓத வேண்டும். காஃப் நன்றாக உச்சரிக்கப்பட வேண்டும். அல்லாமல் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத் அப்படி தொடர்ந்து ஓதிக்கொண்டு போனால் இங்க கருத்துக்கள் முழுமையாக வேறுபடும். நபியை கூறுவீராக, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு பதிலாக நபியே சாப்பிடுவீராக, அல்லாஹ் ஒருவன் தான் என்றாங்க பொருள் முழுமையாக மாறுபடும். அல்லாஹ் சொல்ல வரான் உண்ட, நாங்க இன்னும் உண்ட சொல்லி கொண்டு போறோம். அடுத்தது இதுவும் ஒரு சின்ன ஒரு சூறா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி ஸாத் நஸ்ருல்லாஹி வல் ஃபத். அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று ஆரம்பிக்கும் இந்த சூறாவை நாங்க இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்று ஓதுவோமாக இருந்தால் அங்கு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு விளங்கும். பிரசன்டேஷன்ல அல்லாஹ்வின் உதவி, இந்த ரெட்டா போட்டிக்கிறதான் அந்த கருத்து மாற்றத்துக்குள்ள சொல். அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று சொல்றதுக்கு பதிலாக அல்லாஹ்வின் கழுகு வந்த போது என்றுதான் நாங்க சொல்லுவோம். பாருங்க, நாங்க தொழுகைக்காக மிச்சம் கவனத்தோடு பயபக்தியோடு மிச்சம் அழகாக போய் அல்லாஹ்வின் முன்னிலையில் இருந்து நாங்க தொழுகின்றோம். ஆனா எங்களுக்கு தெரியாது நாங்க என்னத்தை ஓதுறோம், என்ன சொல்றோம்னு எங்களுக்கே தெரியாது. இப்ப அதுல இந்த சூறால வந்து இது 2 சூறாவையும் ஒரு தொழுகையில் ஓதினால் அதோட விளைவு என்ன, அதை நாங்க யோசிக்கணும். சிறிய சூறா, இந்த சிறிய 2 சூறாலையும் நபியை கூறுவீராக, அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்ற நேரம் நாங்க சொல்லுவோம் நபியை சாப்பிடுவீராக, அல்லாஹ் ஒருவன் தான் என்று. அடுத்தது அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் சொல்லுது. நாங்க சொல்றோம் அல்லாஹ்வின் கழுகு வந்த போது என்று. அப்ப யோசிப்பாங்க நாங்க எந்த அளவு ஒரு பிழை விடுறோம். வாங்கின இதைத்தான் நேர்த்தொழி நாங்க அங்கே படிச்சோம். நான் சின்ன பின்னுக்கு அவங்களுக்கு படிக்கிற நேரம் விளங்குண்டு. இப்படியான பிழைகள் ஏற்படும் போதுதான் நாங்க இந்த சட்டங்களை பேணாதது பாவம் ஏற்படும் எங்களுக்கு. அப்ப நாங்க நன்மையை தேடுறதுக்கு தான் முழுக்க முழுக்க கஷ்டப்படுறோம். நோன்பு காலத்துல முழுக்க சாப்பாடுகள் கூட மிச்சம் டைம் எடுக்காம டைம் டேபிளே போட்டுருவாங்க நிறைய பேர். அதுக்கு சாப்பாடு மற்றெல்லாம் டைமை குறைச்சி இபாதத்துக்கு கூடுதலான டைம். நல்ல மீது அல்ஹம்துலில்லாஹ் அது சரியான முறையில பயன்படுத்தணும். சில போது எங்களுக்கு இது தெரியாம இந்த பிள்ளைகள் நடந்திருக்கலாம்.
நடக்கலாம். இனி உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் மன்னிப்பவன். எங்களுக்கு தெரிந்ததுக்கு பிறகு நாங்க அதுல இருந்து விடுபட வேண்டும். அடுத்தது பாருங்க இன்னொரு ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த. ஹலக இது ஹா உச்சரிக்கணும். இது நொக்கத்தா வந்தால் ஹா. அப்ப அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தான். இது ஹலகன்றதுக்குள்ள தமிழ் சொல் வடிவம் தான் இந்த சிவப்பு நிறத்துல காட்டிக்கிறோம், படைத்தான். அப்ப நாங்க இதை படைத்தான்ன்றதுக்கு நாங்க சரியான உச்சரிப்பு அதனை பாவிக்காவிட்டால் ஹலக சமாவாத்தி வல் அர்த என்று ஓதுறன்னு வைத்துக்கோங்க. அப்ப நாங்க சொல்றோம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான் என்று. அப்ப அது எப்படியான கருத்துன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான், அந்த மொட்டை அடிக்கிறது, தலையை மொட்டை அடிக்கிற அப்படியானதை தான் சிறைத்தான் என்று சொல்லுவோம். எனவே இந்த ஹாவுக்கு பதிலாக இந்த ஹா பயன்படுத்தப்படுகிறது தானே. ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த என்று சரியான முறையில் அது ஓதப்படும். ஹலகஸ் ஸமாவாதி என்று ஓதினால் வல் அர்தன்றதுன்னா அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான். இல்லாமல் இந்த ஹலக என்று ஓதினால் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான் என்று பொருள் வரும். இப்ப உங்களுக்கு இந்த எழுத்து தெரியாது. நான் இங்க சில நேரம் உங்களுக்கு இல்ல, இதுல தெரிந்தவர்களும் இருப்பீர்கள், தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கும் தெரியும், நிறைய எங்களுக்கு மதரசால மிச்சம் சமூகத்தோட இதோட தொடர்பு படுறதுனால எங்களுக்கு விளங்கும். உதாரணத்துக்கு பெற்றார்களுக்கு சில நேரம் இது ஒன்றும் தெரியாது. இந்த எழுத்து இப்படித்தான் உச்சரிக்கணும், இந்த எழுத்து இப்படித்தான் உச்சரிக்கணும் தெரியாது அவங்களுக்கு. எனவே அவங்க ஒரு முறையில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இங்க டீச்சர் சரியான முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம். டீச்சர் ஒரு முறையில சொல்லித்தார, உம்மா ஒரு முறையில சொல்லித்தார. எனவே அந்த நேரத்துக்கு பிள்ளைக்கு அந்த குழப்பம் வராம தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் பிள்ளைகளோட படிப்பு ஓதல் விஷயங்கள்ல தாய்மார்கள் தான் கூடுதலாக ஒரு பங்களிப்பு செய்கிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கும் தாய்மாருடைய பங்களிப்பு இந்த விஷயங்கள்ல கூடுதலாக தேவை. தந்தைமார்களும் பங்களிக்கின்றார்கள் தான், பங்களிக்கப்பட வேண்டும். ஆனாலும் கூடுதலாக பங்களிப்பு தாய்மார்களைத்தான் சாரும். எனவே அவர்களும் சரியாக இந்த தஜ்வீத் முறை, இந்த எழுத்து உச்சரிப்பு முறைகளை அறிந்திருந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும் அவங்கள பிள்ளைகளுக்கு அதனை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பமும் இருக்காது. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க இப்ப நாங்க ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த அண்டு ஓதுறோம், ஓத வேண்டும். ஆனா எங்களுக்கு இதை எழுத்துத்தான் நீங்க ஓதுறன்னு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு நாங்க பார்த்து ஓதுறோம் இல்லையே, சில ஓதுற நேரம் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த சில காவும் சொல்லப்படாது, ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த அப்படின்னு ஓதினால் எங்களுக்கு இப்படியான கருத்து தான் நாங்கள் அதனை உச்சரிப்போம். எனவே நாங்க இதுல நாங்க எழுத்தை பார்த்து அதை எப்படி உச்சரிக்கிறன்றத நாங்க மனதில பதிவு செஞ்சு கொள்வோம் என்றால் எங்களுக்கு அந்த பிழைகள்ல ஏற்படாம பாதுகாத்துக்குள்ள இரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, இது கஃபூருன். அவங்க தெரியும் குர்ஆன்ல நிறைய இடத்துல கஃபூருர் ரஹீம், அசீசுன் கஃபூர் இப்படி எல்லாம் வரும். அது யாரோ இதாக்கிக்கிறாங்க, அது இல்லாம கேள நாங்க அதை மியூட் பண்ணி வைக்கிறோம். தொடருங்க நீங்க. அவங்களுக்கு தெரியும் கஃபூர். கஃபூருண்டா அவங்களுக்கு இதுல விளங்கும் பிரசன்டேஷன்ல மன்னிப்பவன். கஃபூர்னு சொல்றது மன்னிப்பவன். அப்ப நாங்க பெரும்பாலும் பேர்கள் இப்படி இருக்குது இல்லையா, இது மாதிரி நிறைய இருக்குது. நான் உதாரணத்துக்கு கொண்டத்தான் எடுத்தீங்கன்னா கஃபூர்னு சொல்லுவோம். கஃபூர் அப்படின்னு சொல்லாம கஃபூர்னு நிறைய சொல்லிப்பட்டது, எங்களுக்கும் தெரிஞ்சாக்களுக்கும் சொல்லிப்பட்டது, நாங்க காதுல கேட்டிக்கிறோம். கஃபூர்ன்றதுக்கு பதிலாக கஃபூர்ன்றாங்க, பெரிய காஃபி. அப்ப அழகான பேரு வச்சுட்டு அவங்களுக்கு கஃபூர்னு தான் கூப்பிடுவாங்க.
அப்ப அவங்கள பெரிய காஃபிர்னு கூப்பிடுவாங்க. எனவே இப்படியான பேர்கள் வைக்கணும். உண்மையில எங்களுக்கு அந்த உச்சரித்துக்கொள்ள ஏழுமான பேர்கள் நாங்க உண்மையில பேர்கள் வைக்கிறோம். ஆசையோட வைக்கிறோம். நல்ல கருத்து உச்சரிக்கணும், அதே மாதிரி புள்ள வரணும், அப்படி இல்லாம ஒரு நியத்துல தான் அந்த பேரை வைக்கிற. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேர்கிட்ட கேட்டு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பதே பேருக்குத்தான் நிறைய பேர் இது பண்ணி கொண்டு இருப்பாங்க. எனக்கும் தெரியும் அது. எனவே நாங்க ஆசைப்பட்டு வைக்கிற அந்த பிள்ளையோட பேர் அழகா சொல்லப்படணும் இல்லை. அப்ப அது என்ன நடக்கிறேன்னு கேட்டா, அழகான பேரை வச்சுட்டு அதுக்கு சரியா மறுபக்கம் எதிர்கருத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி நாங்க பேரை கொண்டு அழைக்கிறோம். எனவே நாங்க உண்மையில இத சரியான பெற்றார் அதை முதலாவது இந்த பேரை எப்படி உச்சரிக்கணும்ன்றத கவனிச்சு அவங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணினாங்கடா அடுத்தாக்கள் எப்படியும் சரியா உச்சரிச்சு கொண்டு சரியா அந்த பேரை சொல்லி கொண்டு போவாங்க. இந்த பழக்கத்தை நாங்க ஏற்படுத்திக்கணும். ஒரு பேரை வச்சுட்டு அது உச்சரிப்பு முறையே தெரியாம, உதாரணத்துக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு, நான் என்ன குறிப்பிடல. சாத்திர் அண்டு வச்சா அறிவுள்ளவன் என்ற பொருள் வரும். சாதிர்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் இல்லை, சரியா கூப்பிடுறாங்க, சரியா பேரை வச்சு அழைக்கிறாங்க. சாதிர்னு சொன்னா பொடுபோக்கானவன். அப்ப நல்ல அழகான பேரை வச்சுக்கிறாங்க, அறிவான்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சு மீட்பாங்க. ஆனா அவனை பொடுபோக்காரன் என்று சொல்லி கூப்பிடுவாங்க ஒவ்வொரு நேரமும். அப்ப அதை தொடர்ந்து அப்படி சொல்றதும் ஒழுங்கில்லை. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர்கள் இருக்கின்றது. அக்கள் அண்டு வாருது. அக்கீலா காஃப் உச்சரிக்கணும். அப்ப அதுவும் அறிவாளன் வரும். அறிவோடு சம்பந்தப்பட்டு வரும். நாங்க அதுக்கு மத்த மாதிரி காஃப் உச்சரிக்கணும். அக்கீலா அப்படியெல்லாம் உச்சரிக்கிற நேரம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே உண்மையில் பேர் வைக்கிற நேரங்கள்லையும் நாங்க ஒன்றில் லேசான உச்சரிக்கக்கூடியது அந்த கருத்தும் வரக்கூடியதாக வைக்கிறது மிச்சம் பொருத்தம். இல்லாவிட்டால் சரியாக உச்சரிக்க பழகணும். நாங்க கட்டாயம் இந்த உச்சரிப்புகளை பழகுறதான் பொருத்தம். நாங்க மற்ற சைடு பார்க்கப்படாது. நாங்க இதை சரியான உச்சரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை சமூகத்துல புழக்கத்துல கொண்டு வரணும் நாங்க, இன்ஷா அல்லாஹ். அடுத்த பிறகு துவாக்கள் கேட்கிற நேரம் நாங்க நிறைய பேரும் தொழுகையிலேயோ மற்ற நேரங்கள்லயோ தமிழாலையும் துவா கேட்கலும், அரபாலையும் துவாக்களை பாடமாக்கி கேட்பீங்க துவாக்கள். அப்ப அந்த நேரம் நாங்க உதாரணமா பாடமாக்குறதே ஒளி பாடம் எங்கிருந்தோ எப்படியோ எங்களுக்கு தலைகளுக்கு போகுது, மூலைகளுக்கு, நாங்க அதை மனசுல வைக்கிறோம், அதை சொல்றோம். ஆனா நாங்க எழுத்துக்களை பார்த்து இது எந்த எழுத்து உச்சரிப்பு வருதுன்றத கவனிக்கிறல்ல. இப்ப இதுல பாருங்க, வஅனிர் அக்லி வகல்பி, கா உச்சரிக்கணும், 2 காவும் உச்சரிக்கணும். வஅனிர் அக்லி வகல்பி, அதாவது எனது அறிவையும் உள்ளத்தையும் ஒளிமயமாக்குவாயாக. அப்ப அங்கே வருது அக்ல் என்ற நேரம். அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அறிவு. அடுத்து கல்புன்ற நேரம் உள்ள. அப்ப நாங்க துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் எனது அறிவையும் உள்ளத்தையும் ஒளிமயமாக்குவாயாக என்று துவா கேட்கின்றோம். அதுக்கு பதிலாக அக்லி வக்கல்வி என்று துவா கேட்கிறோம் வைத்துக் கொள்வோம். அப்ப யா அல்லாஹ் எனது சாப்பாட்டையும் நாயையும் ஒளிமயமாக்குவாயாக என்று கேட்கிறோம். அது ஒரு துவாவா நினைச்சு கேட்கிறோம். நாங்க எங்களுக்கே தெரியா இந்த அரபு எழுத்து ஒரு எழுத்து தான் பாருங்க, மிச்சமில்லை. இது எல்லாத்துலயுமே ஒரு எழுத்து தான். நான் இவ்வளவு நேரம் காட்டினதும் ஒரு எழுத்துத்தான் வித்தியாசம். அப்ப அந்த ஒரு எழுத்துல எவ்வளவு பெரிய ஒரு கருத்து மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. அதைத்தான் நாங்க கவனிக்கணும். அப்படின்னு சொன்னா நாங்க சொல்றோம் எனது சாப்பாட்டையும் இப்ப நாயையும் ஒளிமயமாக்குவாயாண்டு. சில நேரம் நாங்க யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை தூய்மையாக்குவாயாக கேட்கிற நேரம் கல்வி எனவே நாங்க அந்த உச்சரிப்பு முறைய சரியாக அதுக்கு எந்த எழுத்து வருகின்றத நம்ம உச்சரிக்கணும். வஅனிர் அக்லி வகல்பி.
அப்படி உச்சரிக்கிற நேரம் எங்களுக்கு சரியான கருத்தை எடுக்கையிலும் அதுக்குள்ள சரியான பதிலையும் நல்லா தரக்கூடியவனா இருப்பான். தெரியாமல் செஞ்சு கொள்ளலாம் மன்னிப்பான். ஆனாலும் நாங்க முயற்சி செய்யணும் கட்டாயம். எல்லாம் தெரியாமண்டு எதனாலும் இருக்கலாம். இப்போ உண்மையில மத்த என்னமான உதாரணமா வேற கோர்சஸோ கோர்சஸ் இங்கிலீஷ் நிறைய புரிந்து கொண்டு போறோம், படிக்கிறோம், அதை தேடுறோம், எல்லாம் செய்யறோம். அது வானம் இல்லை, அது கட்டாயம் தேவை. எனவே இப்படியான நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கும் இந்த அறிவுகள் எல்லாம் தேவை. அது கட்டாயம். ஆனாலும் முதலாவது தேட வேண்டிய சப்ஜெக்டை விட்டுரும். கட்டாயம் ஏற்கனவே சொன்னது போல குர்ஆனை படிக்கிறது, அதே நேரம் குர்ஆனை சரியான முறையில ஓதுறது, இது ரெண்டையும் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அடிப்படையான ஒரு கடமையா நினைச்சு அதை செய்ய முன் வருவேன் இன்ஷா அல்லாஹ். பாங்க இப்ப இவ்வளவு இந்த சின்ன சூறாகல இந்த ஒரே ஒரு துவால ரெண்டு சொல். அப்ப இதுல இப்படியான தவறுகள் ஏற்படுகிறது. எனவே நாங்க இதுல இருந்தும் எங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்க தஜ்வீத எழுத்து உச்சரிப்புகளை கற்று அதன் அடிப்படையில் நாங்க குர்ஆனை ஓதுறது, தொழுகிறது. இப்ப உண்மையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தொழுகையில பேத்து நின்று கொண்டு நிறைய இல்லாததெல்லாம் சொல்லி கொண்டு போறோம். அல்லாஹ் என்னமோ சொல்லி ஈக்கிறான், நல்ல விஷயங்களை நல்ல படிப்பினைகளை எல்லாம் எங்களுக்கு குர்ஆன் மூலமாக இறக்கப்பட்டிருக்குது. நாங்க அந்த குர்ஆனை ஒரு பக்கத்துல வச்சுட்டு நாங்க என்னென்னமோ எல்லாம் சொல்லி கொண்டு போறோம். உதாரணமா இது 4 ஆயத்தையும் பாருங்க. இது சின்ன 3 சூறால சின்ன சின்ன வசனங்களை பாருங்க. அல்லாஹ் உண்ட சொல்ல நாங்க இன்னொன்று சொல்றோம். அல்லாஹ் சொல்றான் நபியை கூறுவீராகாண்டு, நாங்க சொல்றோம் இல்ல நபியை சாப்பிடுவீராகாண்டு. அதே நேரம் அல்லாவின் உதவி வந்த போது என்று குர்ஆன் சொல்ற நேரம் நாங்க அல்லாவின் கழுகு வந்த போது என்று சொல்றோம். அதே நேரம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று அழகா சொல்றான். நாங்க சொல்றோம் அல்லாஹ் வானங்களையும் பூமியை அழித்தான், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான். இப்படியாக சும்மா நீங்க நினைச்சுக்கொண்டு போங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டு போக்கல இப்படி தொடர்ந்து நாங்க ஓதிக்கொண்டு போய்த்தோன்னு சொன்னா உண்மையிலே அதை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு சொல்லி நாங்க தான் முடிவெடுக்கணும். எனவே நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல மிச்சம் கரிசனையோடு கவலையோடு நாங்க இப்படியான பிழையா ஓதப்பட்டிருந்தால் அதனை அல்லாஹ் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நாங்க சரியான முறையில் தொழுகையையும் எங்களோட ஓதல் சரியாக ஓதற்கையுமே தயார்படுத்திக் கொள்வோம். அதே நேரம் எங்களோட பரம்பரையும் அந்த ஒழுங்குல உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாங்க வருவோம், இதான் வரும் மஹ்ரஜ் எழுத்து உச்சரிப்புக்கு. இப்ப எழுத்து உச்சரிப்புக்கு வரும். அவங்களுக்கு தெரியும், இதை கவனிச்சுக்கோங்க. இங்கன்னா தஜ்வீத் அப்படி ஒன்றும் இல்லை தானே. எழுத்து உச்சரிப்பு முறை, எழுத்து உச்சரிப்பு முறை என்ற நிறம் அவங்களுக்கு தெரியும். தனி எழுத்தாகவும் உச்சரிக்கையிலும் ஃபத்தஹா வச்சு அ ப த என்ற முறையிலையும் உச்சரிக்கலாம். உதாரணமா எங்களோட மதரசாவிலையும் எங்களோட பாடத்திட்டத்துல என் தாலிம் குர்ஆன் நான் தான் தயாரிச்சேன். அந்த வகையில எனக்கு அதில் பிழை திருத்தங்கள் அதில் எங்களை ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து செஞ்சு ஒழுங்குபடுத்தி ஒரு நாங்கள் புத்தகமாக எங்களோட நிறுவனத்தாலே தான் தாலிம் குர்ஆன் செய்திருக்கின்றோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு வசதியாக இருப்பதற்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும், அரபு எழுத்து எந்த ஒழுங்குல ஓதணுன்றத குர்ஆனோ ஹதீஸோ சொல்லில்லை. இந்த ஒழுங்குதான் நீங்க அரபு எழுத்த சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி இலகுவான முறையைத்தான் பயன்படுத்த எல்லாம் அல்லாவே சொல்லிக்கிறான். இலகுவானத்தான் பயன்படுத்துங்க, சரியான முறையில இலகுவானத்தை பயன்படுத்துங்க. அதுதான் முறை. என்ன உதாரணமா உங்களுக்கு தெரியும், படிக்கிறேன் ஏபிசி அப்படி படிச்சு கொண்டிருந்தோம். இப்ப வித்தியாசமான ஒழுங்குல வந்திக்குது இப்ப பிள்ளைகளுக்கு. எங்களுக்கு கூட சரியா சொல்லி கொடுத்துக்கொள்ள தெரியாத மாதிரி இருக்குது அவங்களோட. அப்ப அதனால அவங்க சுருக்கம் இங்கிலீஷை பிடிச்சு கொள்றாங்க, ஆங்கிலத்தை அவசரமா பிடிச்சு கொள்றாங்க.
அப்ப அந்த ஒழுங்குல நாங்க பிள்ளைகளுக்கு மிச்சம் காலம் இழுத்து கொண்டு இருக்காம எவ்வளவு சுருக்கம் அவங்க இத தலக்கெடுத்து மனசுல பதிய வச்சு பிடிச்சு கொள்வாங்கன்றதுதான் அந்த சிஸ்டத்தை தான் நாங்க பார்க்கணும். அந்த வகையில நாங்க இதுக்கு எங்களோட தாலிம் குர்ஆன் எடுத்து பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஃபத்தஹா வச்சுதான் தொடங்கியே இருக்கிறோம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபத்தஹா வச்சு ஆரம்பிச்சுக்கிறோம், அடுத்தது கசரா வச்சு ஆரம்பிச்சிருக்கிறோம், அடுத்தது லம்மா வச்சு ஆரம்பிச்சு அடுத்து 2 சொல் 3 சொல் அப்படின்னு வச்சுக்கொண்டு போற அந்த ஒழுங்குதான் நீக்குது. ஒரு இடத்துல மட்டும் முகத்தாத் எழுத்து வாரவங்களுக்கு தெரியும், குர்ஆன் 29 இடங்கள்ல வரும். யாசீன் அப்படிலாம் வரும். சரிதானே? அப்ப அப்படியான இடங்கள்ல சீன் சாத் இப்படி முகத்தாத் எழுத்துல வாரணைன்னா அது தனி எழுத்துக்களாக பாவிக்கப்பட்டது. அப்ப அது வரும். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அவங்களோட சிலபஸ்ல வரும். மிச்சம் பின்னுக்குத்தான், ஆரம்ப கட்டத்துல அது வராது. முகத்தாத் எழுத்துல குர்ஆன் கிட்ட வாரணைன்னு தான் அதை படிச்சு கொடுப்போம். எனவே முதலாவது பாடமாக இப்ப உதாரணமாக இப்படி படமாறியும் பல மதுசாக்களை சொல்லுவாங்க, எல்லாம் சரிதான். அலிஃப், சில பேர் அலிஃபுன் பாங்க, அலிஃப் பா அப்படி சொல்லி கொடுப்பாங்க. நாங்க அ ப த ச ஜ என்னட்ட மத்தவங்க ஜீம் ஹ ஹ தால் வால் அப்படி நாங்க தாண்டி இது நல்ல பரவாயில்லை இந்த முறை படிச்சு கொடுக்கறது. கடைசிக்கு அந்த முகத்தாத் வார நேரம் அவங்களுக்கு தெரியும், நேரத்துல ஃபத்தஹா வந்துச்சு அதுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு, அடுத்து ஒரு கசரை வந்து அதுக்கு ஒரு சவுண்ட், ராம வந்து அதுக்கு ஒரு சவுண்ட் வந்து வித்தியாசம். இது என்னமோ தனி எழுத்து இது கொண்டு வந்து இல்லை, ஒரு ஹரக்கத்தும் இல்லை. அப்ப இதுக்கு ஒரு வித்தியாசமான வாசிப்பொழுங்கு இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு விளங்கிடும். அப்ப நல்லா பிடிச்சு கொள்வாங்க. அங்கே ஐன் வாயின்னு சொல்ற நேரம் அங்கே அதை நல்லா மனசுல ஃபத்தஹா வச்சு சொல்லுங்களேன். 2 ஒழுங்குலையும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப இது வந்து அலிஃப் அ, இது வந்து ஆ, இது ப. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் லேசாக சொல்லப்பட்டது. ப. இது த த. இது வந்து ச ச சாண்டு உச்சரிக்கணும். இந்த நாக்கு வந்து நாக்கு நுனி முன் இந்த பல்லு 2க்கும் நடுவுல பட வேண்டும். சா கொஞ்சம் நாக்கு வெளிக்கு விளங்கணும். என்ன என் வாயை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதுல சிலருக்கு உச்சரிக்க தெரிந்தும் இருக்கும். சா சா. அடுத்தது வந்து இதை தனி எழுத்தாக இது பண்றேன்டா ஜீம், நாங்க ஃபத்தஹா வைக்கிறேன்டா ஜ ஜ. இது ஹ ஹ, காத்து வார மாதிரி இருக்கும் வாயிருக்கு. ஹ இதுகள்ல தான் எழுத்து உச்சரிப்பு வித்தியாசங்கள் இருக்கிறோம். ஹ ஹ, இது மேல ஒரு நொக்கத்தை வந்தா ஹ காரல் சவுண்ட் மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஹ ஹ. இது த, இது பெரும்பாலும் சாதாரணமா ஓதுறது. இதுல இந்த ராவையும் இந்த ஜாவையும் சில நேரம் மாற்றிக்கொள்வாங்க. தாவுக்கு ஜா சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜாவுக்கு தா சொல்லுவாங்க. இது வந்து ரா ரா வால் ரா. நாக்கு வந்து இதே மாதிரித்தான் சா மாதிரி நாக்கு வந்து முன்பல்லுல படுது. ஆனா உச்சரிப்பை கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கணும், சவுண்ட வித்தியாசப்படுத்திக்கொள்ளணும். இது வந்து சா, இது ரா சா ரா சா ரா. வைப்ரேஷன் மாதிரி ஹ்ரா ஹ்ரா. இது ஜா இசட் ஜா ஜா. இது சா சீன் சா. இது சாதாரண சா. இது ஷா ஷா என்ற சத்தம் ஒன்று வரும். அடுத்து நாக்குல நடுப்பகுதியில கொஞ்சம் குழியாகிற மாதிரி அவங்களுக்கு விளங்கும். ஷா 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 என்ற ஒரு சத்தம் வரும். இது வந்து சாத், அதுவும் நாக்குல நடுப்பகுதி கொஞ்சம் குழியாகிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசம். சா சாத் சாத்
சா சா. இது வந்து வா வா ரா. இங்க சா ரா வா. கிட்டத்தட்ட அந்த நாக்கும் பல்லும் ஜாயிண்ட் ஆகிற விதம் ஒன்றாய்க்கும். சவுண்டை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். சா ரா வா. இது இது வந்து தா தா. இந்த தா இது தா தா தா. அதுவும் அது மற்றவங்களுக்கு அந்த சவுண்டை சொல்லி பார்க்குற நேரம் அவங்களுக்கு அது விளங்கும். இது தா இது சாதாரணமாக தா மிச்சம் ஒன்றும் அதுக்கு இது பண்ண தேவையில்லை. தா 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 அப்படி வரும். இது வா வா வா. இதுக்கு கொஞ்சம் சவுண்ட் பெருசாக வரும். இது வா வா சின்னதாக வரும். இது வந்து ஐன் தொண்டை குழியால ஐன் ஆ ஆ ஐன் ஆ ஆ ஐன் ஆ. இது வந்து நோக்கத்தை வந்து வா அவாவுக்கும் ஹாவுக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரே இடம் தான் வார உச்சரிக்கிறதுல வித்தியாசப்படுத்தணும். ஹான்ற ஒரு அந்த காரண மாதிரி ஒரு சவுண்ட் வரும். இங்கே வா அந்த அந்த காரண மாதிரி சவுண்டை எடுக்காம எடுக்கிறது. வா வா அரைன் வா. இது வந்து ஃபா. இது லேசான சொல் ஃபா. பா இதுதான் பா கா. பா காஃப்க்கு வந்து கா தொண்டை குழியால முரசுலங்க தொங்கல மேலுக்கு ஒரு படுற மாதிரி கா பா. இது கா கஃப் கஃப் காஃப் கஃப் கா. இது லாம் லா லா. அது இந்த நான் இந்த குறிப்பிட்ட எழுத்துக்களை அடுத்த இதுல ஜாயிண்ட் ஆக்கி வச்சுக்கிறேன். பெரிய வித்தியாசம் இல்லை. நூன் நா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்ற மாதிரி வருது. வந்துட்டு போயிட்டு நூன் நா. இது வாவ் வாவ் வா வாவ். அந்த வாய பார்த்து உச்சரிங்க. வாவ் வாவ் வா. இது ஹா ஹா. அடுத்த அளவு ஹா ஹம்சா யா. அடுத்ததுக்கு வரும். அடுத்தது வித்தியாசங்களை காட்டுறதுக்கு இப்படியான ஒரு ஒழுங்க செய்திருக்கிறேன். இதுல பார்த்துக்கோங்க. தா 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 தா. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கிக்கும் இல்லையா? கா 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 இங்கே வரணும் தொண்டையால். கா 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 கா. இது வந்து வா வா ஜா வா வா என்ற நிறம் நாக்கு இங்க முன்னுக்கால வரும் பல்லுக்கிட்டால. ஜா வந்து இசட். La za la za a a ra alif a ain a ain a ra
ரா ஐன் ரா 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 நல்லா சொல்லலாம் ரா ராத் ராத் ரா இதை விட இது சிறுசி சவுண்ட் ரா லா லா இது லா சும்மா ஓதுறது பெருசா ஒன்றும் யோசிக்க தேவையில்ல லா 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 அடுத்தது ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ச ச ச ச சீன் ச ச ச ஷ என்ற சத்தம் வருது ஷ ஷ ச ச ச ச ஷ ச ச ச உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு விளங்கிக்கும் உங்களுக்கு யாருக்காவது இதில் விளங்காம இல்லாட்டி உச்சரிச்சு காட்ட போறீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 20 நிமிஷம் போல இருக்குது எங்களை 4 மணிலேருந்து 5:30 வரையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்படி யாரும் உச்சரிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உச்சரிச்சு காட்டே இல்லை இன்ஷா அல்லாஹ் இதுல இன்னொரு முறை பார்ப்போம் அலிஃப் அ ப த ச ஜ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ த த லா 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 ரா ரா ز ز س س ش ش ص ص ص لا 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 طا 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 لا 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 عين أ أ أ غين غ غ ف قاف خ ق ق ق كاف ك قاف ق ك ق ك لا ما ن wa ha hamza ya ta to qa kha la za a ain a ra wa la la ha 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 sa sa sha sha அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபர்ஷத் இப்ப யாரும் சொல்லுங்க யாரும் அப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா மைக் மியூட் பண்ணி பேசுற மாதிரி சொல்லலாமே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமா
உச்சரிச்சு காட்டுறேன்னு சொன்னால் விருப்பம் சொன்னா அவங்களுக்கு உச்சரிச்சு காட்டிடும். ஓ இப்போ 15 மினிட்ஸ் இது அதுக்குள்ள யாராச்சும் சொல்லி காட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ற விருப்பமானவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அவங்கள அன்மியூட் பண்றேன். இல்ல செட் பாக்ஸ்ல போடுங்க. விருப்பமான செல்லலாம். நான் மைக்க அன்மியூட் பண்றேன். இது ஜஸ்ட் கேட்டுட்டு இருந்துட்டு இது பண்ற ஒரு விஷயம் இல்ல. பிராக்டிஸ் பண்ண எங்களுக்கு வரும் உச்சரி. ஏன் ரெடி இல்லையா? சரி, அப்ப நாங்க சில விஷயங்களை ஓகே. பர்வீன் ரஷீத் அவங்க விருப்பம் சொல்லிக்கிறாங்க பேருக்கு. ஓகே, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிஃப் ஆ பா தா தா ஜா ஹா ஹா தா ஜா ரா தா சா ஷா ஷா வா தா லா அ ரா பா கா க லா மா நா வா ஹா ஆ யா. ஒரு எழுத்தா கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இன்னொரு சவுண்ட் ஒன்று வருது இதுல சேர்ந்து. அவரோட சவுண்ட் சரியா வருது இல்ல. ஆனா கொஞ்சம் நான் நினைக்கிறேன் இத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா சொல்லுங்க. அடுத்து தா தா. ஓகே. சா 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 என்ன நாக்க முன்னுக்கு வச்சு அப்படி சா. சா ஜா ஜா ஹா ஜா அங்கள் உள்ள ஹா 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 ஹா. நான் நினைக்கிறேன் நீங்க அடுத்தது ஹாவோட அடுத்து நொக்கத்தா வச்ச ஹாலிந்து கொஞ்சம் மோதுங்க. ஹா ரைட். ஓகே. ஹா தா ஓகே. ஜா ரா ரா ஜா ஜா என்ன இதுல கொஞ்சம் அந்த சரியா படு. லா ஜா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க சரியா தான் சொல்றீங்கன்னா லா ஜா. சா சா ஷா 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 ஷா. இன்னும் கொஞ்சம் நல்லா ஷா 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 ஷா. லா வா வா. தா தா தா. இந்த தா விட இது தா தா அப்படி வரும். ஓகே. லா லா லா. அந்த இந்த இந்த வா விட குறைஞ்ச மாதிரி. ஆ ஐ இன்னும் கொஞ்சம் தொண்டக்கூடியா சொல்லுங்க. ஆ ஐ ஆ ஆ ஆ ஆ ஆ ரா ரா. ஓகே. ரா ஃபா கா பா கா கா லா மா நா வா ஹா ஆ ஹம்ஸா. ரைட். யா ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அப்படின்னு யார் சரி ஓகே, வேற யாரும் மீக்கிறீங்களா?
இல்ல என்றால் என்ன இருக்கிறீங்களா யாராச்சும்? முடிச்சு கொள்வோம். ஓகே, நாங்க ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இன்றைக்கு எங்களுக்கு இந்த இந்த மீடியாவால் எங்களுக்கு இலவசமாக தந்திக்கிற இந்த டைம் வந்து குறிப்பிட்ட ஒரு 2 டே 3 டேலுக்கு தான் அவங்களுக்கு தரையிலுமாக இருந்துச்சு. அதுல நாங்க டியூஸ்டே தெரிவு செஞ்சோம். ஒன்று எங்களோட பேரண்ட்ஸ்மார் மதர்சா எங்களோட மதர்சா நடத்துற பேரண்ட்ஸ்மார் என்னிடம் கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு ஜூம்ல தொடர்பு கொள்ளலாம் இருக்குது, நீங்க இந்த டே போட்டிக்கிறீங்கன்னா எங்களோட மதர்சா டே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாள் 3 மணிலேருந்து 6 மணி வரங்காட்டியும் நடக்குது. ஆன்லைன்ல தான் நடக்குது. உங்களுக்கு தெரியும் பிற சூழ்நிலையின் காரணமாக நாங்க மார்ச் 10ஆம் தேதி போன வருஷம் இந்த கொரோனா பிரச்சனை வந்து இல்லையா, கோவிட் பிரச்சனை. அப்ப அதுல நாங்க மார்ச் 23ஆம் தேதி ஆன்லைன்ல தொடங்கிட்டோம். ஒரு இடையில மதரசா எடுக்கையில மைந்து இப்ப மறுவா தொடர்ந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்குது. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா டீச்சர்ஸ்மாருக்கும் இந்த டைம் 6 மணி வரையும் வீக் டேஸ் 4 நாளும் மதரசா நடக்கிறதுனால பெரும்பாலும் போன் எல்லாம் உம்மமார் பிள்ளைகளுக்கு தான் பயன்படுத்தி கொண்டு இருப்பாங்க இந்த நேரம். ஏண்டா 4ஆம் ஆண்டு வரங்காட்டி உள்ள பிள்ளைகள சின்ன பிள்ளைகளே அவங்க கைட் பண்ணி கொண்டு இருப்பாங்க உம்மமார். எனவே அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இங்க கிடைக்குது இல்ல, சொரி செய்ய வழி இல்ல. நாங்க அதனாலதான் நாங்க சொன்னோம் அந்த மதரசா குரூப்ல இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள் நடக்கிற எல்லா மதரசா வகுப்புகளும் குரூப் வழிகிறதுனால நாங்க அந்த குரூப்ல இந்த லிங்க் அனுப்பிடுறோம் இன்ஷா அல்லாஹ், ரெக்கார்டிங் அனுப்புறதாக சொன்னோம். ஆனாலுமே நேரடியா இப்படி ஓதி காட்டுற மாதிரி அடுத்து தஜ்வீத் சட்டங்கள் வர இன்னும் அந்த நேரடியா பங்கு பெற்றுதான் மிச்சம் நல்ல. அப்ப அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்குது இல்ல. இன்ஷா அல்லாஹ் பரவாயில்ல, இப்படியாவது ஒரு ஏற்பாடு கிடைத்ததுக்கு அல்லாவுக்கு நான் டெலிபோன் நம்பர் கொடுத்தது ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆகிடுச்சு. 2க்கு பதிலாக ஒரு 3 போட்டுப்பட்டதுனால சில பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். எனக்கு கால் பண்ணினாங்க, நாங்க எடுத்தோம் வேற நம்பர்ல வேலை செய்துண்டு. எனவே சாரி, நாங்க எங்களோட மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்றோம். நாங்க உங்களுக்கு சரியான நம்பரை தாரேன், நீங்க குறிச்சுக்கோங்க. இதுல போட்டிக்குது என்ன அதுல இருக்கிற நம்பர்ல அந்த நம்பர் நம்பர் இருக்கிறதானே ஹர்ஷத் எங்கட டயல் நம்பர்ல தான் சின்ன சிக்கல் ஒன்று வந்துச்சு. 077-290 வேண்டியத என்னோட ஃபிளை எடிட்டிங்லாம் மிஸ் ஆச்சது 390 போட்டிக்கிறாங்க. ஸோ அதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. எல்லாம் மன்னிச்சுடுங்க. அந்த இதுக்காக 2 நம்பரும் ஒர்க் பண்ணுது. அடுத்தது வாட்ஸ்அப்ல 078 ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் வந்து என்ன சென்னால் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை 4 மணில இருந்து 5:30 வரையும் தஜ்வீத் கிளாஸ் நடக்கும். தொடர்ந்து இதுல பங்கு பற்றினாதான் அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர் பங்கு பற்றுங்க. என்னமாலும் இருந்தா உங்களுக்கு நல்லா மெசேஜ் பண்ண ரெக்கார்டிங் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணுவோம். இன்னும் யாராச்சும் இருந்தாலும் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் வர மாதிரிக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணா லைக்கும் அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் ஆயிக்கும் வந்து நினைச்சேன். ஓகே, இதுல வந்து வேற என்ன மாதிரி சொல்லுதா? இதுல வந்து டெலிபோன் நம்பர் வந்து 077-290-7391 077-290-7391. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் இந்த நாங்க லிங்க் அனுப்புற நேரம் இதன் மூலமாக படிக்கிறவங்க கட்டாயம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இவங்களோட தொடர்பு கொண்டு அடுத்த நம்பர் வந்து 078 வாட்ஸ்அப் நம்பர் வந்து 078-493-1637 இந்த நம்பரோட தான் வாட்ஸ்அப் நம்பர். சகோதரி ஹஸ்ரத் ஃபஹ்ரி என்னோட இப்ப தொடர்பு என்னோட இணைந்து இதனை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரியுடைய நம்பர் அது. அதுக்கு
ஜாயிண்ட் ஆகி வாட்ஸ்அப்ல அவங்கள இணைச்சுக்கோங்க அந்த குரூப்ல. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இந்த கிழமையிலேருந்து அடுத்த கிழமைக்குள்ளால எங்களுக்கு என்ன சரி ஒரு மெசேஜ் ஒன்று தர வேண்டும்னா எங்களுக்கு யார் இதுல இருந்து படிக்கிறேன்னு தெரியாது மெசேஜ் அனுப்புறதுக்கு. எனவே தவி சட்டங்கள் படிச்சு கொடுக்குற நேரம் சில நேரம் இந்த பாதியை பார்த்துருவாங்கன்ற ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்க வேண்டி வந்தால் எங்களுக்கு அதுல போட்டுடையிலும் அப்போ உங்களுக்கு அதை கவனிச்சு கொள்ளையிலும். எனவே இந்த இப்படியான சில காரணங்களுக்காக நீங்க இதுல படிக்கிற நேரம் இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.